அன்னையின் வணக்க மாதத்தின் 18ஆம் நாளாகிய இன்று அன்னைக்கு புகழ்பா இசைக்க ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் இங்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அன்னையினுடைய புகழை பாடும்போது ஆண்டவர் இயேசுவும் துதிக்கப்படுகின்றார் என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அன்னை மரியாளின் செயலாகவே கருதப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உன்னுடைய தாயும் சகோதரரும் உம்மை காண வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு, யார் என் தாய், யார் என் சகோதரர், என்னுடைய தந்தையின் விருப்பப்படி யார் நடக்கின்றார்களோ, யார் செயல்படுகின்றார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் என்று சொல்லுகின்றார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பப்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய தாயும் சகோதரனும் சகோதரிகளில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியால் பிறந்தார். போன்சிய பிலாத்தில் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளியாம் கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிமை நிறைந்த மறையுண்மை. முதல் மறையுண்மையில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுகின்றார். இயேசு உயிர்த்த உண்மையை அறிந்த ஊனம் மனம் கொண்ட தலைமை குருக்களும் மூப்பர்களும் உண்மையை திரித்தனர். இயேசுவின் உடல் சீடர்களால் களவாடப்பட்டது என்று வதந்தி பரப்பினர். ஓங்கிவிடவில்லை அவர்கள் குரல். அவர் உயிர்த்த உண்மையும் உயிர்த்து எழுந்தது. நம்மை முடக்கி வைத்துள்ள மூட நம்பிக்கையில்தான் முடக்கமாகும் எண்ணங்கள். இவற்றிலிருந்து நாம் உயிர்க்க வேண்டும் என்று இந்த இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் முதல் இந்த இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பது பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர், மறைபோதகர்கள் இவர்கள் அனைவருக்காகவும் இந்த 10 மணியை நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த வேளையில்
ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய ஞானத்தையும் இறை ஆற்றலையும் உடல் உள்ள சுகத்தையும் இவர்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம், நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி. கொடுத்திருக்கின்ற இந்த பாடல் தலைப்பு சூரியன் சாய காரிருள் மெல்ல சொல்லிடும் யாவோ சொல்லிடும் வேலை பாருலகெங்கோ நின்றெழுந்தோங்கோ பண்புயர் கீதம் வாழ்க மரியே பாருலகெங்கோ நின்றெழுந்தோங்கோ பண்புயர் கீதம் வாழ்க மரியே மாய உலகில் சிக்கி உழன்று வாடியே உள்ளோம் சொந்திடும் வேலை இந்த மாநிலம் காத்திடும் தூயவளே உண்மையை ஊட்டும் பேரழகே உள்ளத்தில் நிறைந்திடும் நறுமலரே அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. 5ஆம் மறை உண்மையில் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுகின்றாள். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேர், இயேசு என்னும் பெயரிடுவேர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்ற வானக தூதரின் வார்த்தைகள் இயேசுவிற்கு அரசகுலத்து அடையாளத்தை தருகின்றன. என்றும் ஆட்சி செலுத்தும் மன்னராக அவரை காட்டுகின்றன. அரசனின் தாய் அரசு என்பது அகிலத்து மரபல்லவா? அதுவும் அமைதியின் அரசனாக அவதரித்த
ஆண்டவர் இயேசுவின் தாய்க்கு விண்ணக மன்னக அரசியாக வீற்றிருக்கும் பேற்றினை இறைவன் அளித்தது நியாயமானது. இந்த இறைவார்த்தையை நாம் தியானிக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைத்திற்கும் இறைவன் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும்படியாகவும், சிறப்பாக என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய துணைவியாரின் தாய் தந்தை, எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை இறைவன் பரிசாக தரும்படியாகவும், உலகம் முழுவதுமாக இன்றைய தினம் மரணமடைந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய வாழ்வை பரிசாக தந்தருளும்படியாக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. அதிதூரான சுத்தரிக்கையிலே நிறுவனங்களான சுத்தகங்களை அப்போஸ்தலரான புனிதராய பிரச்சனை நாங்கள் எத்தனை சுத்தாவியாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 படித்திருப்போடு கூட உங்களுடைய அன்னையின் பாதத்தில் வைத்து காத்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் ராக்கினையோ, விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையோ, பெயர் தூயதென போற்றுகிறேன்.
மதாட்சி வருக நம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சுவாமி கிருபையாயிரோ, கிறிஸ்துவே கிருபையாயிரோ, சாமி கிருபையாயிரோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. நீங்கள் பாட வேண்டிய பாடல் அது மட்டும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் மட்டும் பாடுங்க. விண்ணக தந்தை பிதாவே, உலகத்தை மீட்ட சுதந்தேவா, பரிசுத்த இறைவனே, எங்களில் இரக்கம் வைத்தருளும். புனிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியருள் உயர் கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை என்ற மாதாவே, திருச்சபையோரின் மாதாவே, திருவருட்கொடைகளின் மாதாவே, கன்னிமை வழுவா மாதாவே, பேரன்பர்க்குரிய மாதாவே, பெருமிய பன மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்கள் மீட்பரின் மாதாவே, திருச்சபையினுடைய மாதாவே, வணக்கத்துக்குரிய மாதாவே, துதிகளுக்குரிய மாதாவே, சக்தி மிகுந்த கன்னிகையே, இரக்கம் மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தருமத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்தின் நல்ல பிறப்பிடமே, எங்கள் மகிழ்வேன் காரணமே, ஞானம் மிகுந்த பாத்திரமே, மகிமை விளங்கும் பாத்திரமே, உன்னத பக்தியின் பாத்திரமே, மறை பொருளான ரோஜாவே, தாவீது அரசரின் கோபுரமே, கந்தமயமான கோபுரமே, தங்கமயமான ஆலயமே, வாக்கு தத்துவத்தின் நல் பெட்டகமே, வானக எழில் மிகு வாசலே, விடியற் காலத்தின் மின்மீனே, வியாதி உற்றோர்க்கு ஆரோக்கியமே,
காக்கும் அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு தேற்றரவே கிறிஸ்துவருடைய சகாயமே சம்மனசு கலின்றாக்கினே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே அப்போஸ்தலர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் ராக்கினியே புதியர்களுடைய ராக்கினியே கண்ணியருடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களுடைய ராக்கினியே பிறவிப்பவமற்ற ராக்கினியே விண்ணேர் படைந்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜபமலையின் ராக்கினியே சமாதானத்தின் ராக்கினியே புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கம் வைத்தருளும். எங்கள் மேல்